அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 6. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தெரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த 6வது பாசுரத்துல இருந்து தான் திருப்பாவையோட 2ஆம் பகுதி தொடங்குது. பள்ளி எழுச்சி பாடல்கள் அப்படின்னும் சொல்லலாம். பக்தர்களுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத இனிமேலாம் நம்ம பார்க்க போறோம். பக்தர்னு சொல்றோம், அப்ப அவாலாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிற தன்மையெல்லாம் இனிமே தான் வரும். இப்போ முதல்ல தூங்கி கொண்டிருக்கவங்கலாம் எழுப்புறாங்க. பிள்ளாய் எழுந்திராய், அதுதான் அந்த வார்த்தை. ஏன் எழுந்துக்கணும், ஏன் எழுந்திராய்ன்னு சொல்றாங்க? விடிஞ்சிடுச்சுன்னு பறவைகள்லாம் எழுந்து சத்தமே போட ஆரம்பிச்சிடுச்சு. கருடனின் ஆலயத்துல இருந்து எம்பெருமானுடைய திருக்கோவில்ல இருந்து வெண்சங்கு முழங்குற சத்தம் உனக்கு காதுல விழலையா? இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கே, எழுந்துரு. கண்ணபிரான் யாரு? வஞ்சனையால பூதனை மார்புல தடவிய நஞ்சையே உண்டு மாயவன். அப்பேற்பட்ட மாயவனோட பெயர் நாமத்தை எல்லாம் நம்ம பாடுறோம். அதெல்லாம் உன் காதுல விழலையா? கம்சன் அனுப்பிய இந்த சகடாசுரனை திருவடிகளாலே உந்தி எறிந்து அழித்தவன், அவரை பத்தி பாடிட்டு இருக்கோம். உன் காதுல அது விழலையா? பார்க்கடல் மேல துயில் கொண்டிருக்கவர் இந்த கண்ணபிரான் உலகம் அனைத்திற்கும் வித்தானவர், முதன்மையான பரம்பொருள். அவரை மனதுல தியானித்து கொண்டிருக்காங்க முனிவர்களும் யோகிகளும். அவங்கெல்லாம் எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திருப்பெயர்கள் உச்சரிக்கிற பெரும் சப்தம் கூட உனக்கு கேட்கலையா? அந்த சப்தம் எங்களுக்கெல்லாம் உள்ளத்துல புகுந்து குளிர்ச்சியை கொடுக்குதே, உனக்கு குளிர்ச்சியை விளைவிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. விளக்கம் பார்த்துட்டோம். இதுல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேட்கலையா அப்படின்னு வருது. இதுக்கு முன்னாடி பாசுரம் 5 பாசுரங்கள்ல மார்கழி மாதம் 30 நாளும் இந்த திருப்பாவையை பாடணும்னு சொல்லியிருப்போம். இப்போ பாட முடியலைனாலும் என்ன பண்ணிடணும்னா காதால கேட்டுடணுமா. இதுதான் இந்த பாடல்ல இருந்து சொல்ல வராங்க. பாட முடியலைனாலும் காதால கேட்டுடணும். இறைவனுடைய நாமத்தை கேட்கறதுனாலேயே என்னென்ன பயன், என்னென்ன பலன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு. அப்போது இந்த காது, இந்த செவியை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறோம், எதெல்லாம் நம்ம காதில் வாங்க வேண்டிய விஷயங்கள், எதெல்லாம் நம்ம காதில் போட்டுக்கவே கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் ஸ்ரீ ஆண்டாள் நமக்கு சொல்கிறாங்க. நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம், கேட்போம். நன்றி.